என் நெஞ்சில் கொடியிருக்கும். விஜய் அவர்களோட அரசியல் சுற்றுப்பயணம் வந்து நாளுக்கு நாள் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனோட தொடர்ச்சியாகத்தான் வந்து தளபதி அவர்கள் நாகப்பட்டினத்துக்கும் திருவாரூருக்கும் நேற்றைய தினம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. அங்க போன இடத்துல வந்து தளபதி அவர்கள் வந்து தொடர்ந்து திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைத்து அவர்களை வந்து விழிப்பிதுங்க செய்திருக்காரு. அதுல வந்து விஜய் அவர்கள் பேசினதுல வந்து பல விஷயங்கள் போய் அவர் தவறான தகவலை கொடுத்து மக்களை வந்து தப்பான ஒரு செய்தியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அது முற்றிலும் போய் இதை பாருங்க, நாங்க சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லி தமிழ்நாடு ஃபேக்ட் செக் வந்து பல ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க. அப்படி தமிழ்நாடு ஃபேக்ட் செக் கொடுத்த ஆதாரங்கள் உண்மையாவே தளபதி அவர்கள் பொய்யா தான் பேசியிருக்காரா, இல்ல தகவலான தகவலை கொடுத்துருக்காரா, இல்ல ஃபேக்ட் செக் கரெக்டான விஷயத்தை கொடுத்துருக்கா, இப்படி எல்லா விஷயத்தையும் டீடைல்டா அது என்ன எப்படின்றத பத்தி நம்ம முழுசா ஒரு அனலைஸ் எடுத்து பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் அவர்கள் பொய் பேசிட்டாருன்னு கடந்த 24 மணி நேரத்தில் வந்து எல்லா சமூக வலைதளங்களையும் யூடியூப் சேனல்களையும் தமிழன்கள் வைக்கப்பட்டு பரப்பிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க இந்த திமுகவோட ஐடி விங். அவர் என்ன சொன்னாரு, அதுக்கு இந்த தமிழ்நாடு ஃபேக்ட் செக் டீம் வந்து அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறோம், இதுதான் உண்மை, விஜய் பேசுறது பொய்ன்னு அவங்க சைட்ல இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. மக்கள் கிட்ட பொய்யான தகவலை போய் சொல்லிட்டாருன்னு அவங்க விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதுல தமிழ்நாடு ஃபேக்ட் செக் வைக்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த சனிக்கிழமை அன்று வந்து நாகப்பட்டினத்துக்கு அரசியல் பிரச்சாரத்தை வந்து தளபதி அவர்கள் மேற்கொள்றாரு. அப்போ அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து அடுக்கிறார். திமுக செய்ய தவறிய கொடுத்த வாக்குறுதிகள் பத்தி எல்லாம் அடிக்கிட்டே வரும்பொழுது அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இந்த கடல்சார் மாவட்டத்துல ஒரு அரசு மெரைன் காலேஜ் ஓபன் பண்ணியிருக்கலாமே, இந்த வார்த்தையை நல்லா நீங்க வந்து பிராக்கெட் பண்ணீங்க. கடல்சார் ஊர்ல ஒரு அரசு மெரைன் காலேஜை ஓபன் பண்ணியிருக்கலாமேன்ற ஒரு வார்த்தையை தான் விஜய் அவர்கள் வந்து பயன்படுத்தி இருக்காரு. நீங்க நல்லா கேளுங்க, இல்லனா உங்களுக்கு இந்த வீடியோவும் போட்டு காட்டுறேன். ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன்னா, பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பு ஒருத்தங்களுக்கு இருக்கு, அதற்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அவரோட வார்த்தைகள் நீங்க நல்லா கவனிங்க. இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம், கொண்டு வந்தாங்களா? நீங்க இப்போ கேட்டிருப்பீங்க, இந்த கடல்சார் ஊர்ல அரசு மெரைன் காலேஜ் ஒன்னு ஓபன் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிதான் விஜய் அவர்கள் பயன்படுத்தி இருக்காரு. ஆனால் இந்த தமிழ்நாடு ஃபேக்ட் செக் என்ற டீம் வந்து அந்த கேள்வியை எப்படி திசை திருப்பி இருக்காங்கன்றத நீங்க இப்ப பாருங்க. என்னன்னா, தவறான தகவல்னு சொல்லி அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, கடல்சார் கல்லூரிகள் நாகப்பட்டினத்தில் எதுவுமே இல்லைன்னு தளபதி அவர்கள் பேசின மாதிரி அவங்க கேள்வியை போட்டுட்டு அதற்கு நாங்கள் பதில் கொடுக்கிறோம். அதற்கு அந்த தமிழ்நாடு ஃபேக்ட் செக் டீம் ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. என்ன பதில் தெரியுமா? தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தை இயங்கி வருவதாக அவங்க பதில் கொடுத்திருக்காங்க. வேணும்னா அவங்களோட அந்த அவங்க பக்கத்துல அவங்க போட்ட அந்த ஸ்கிரீன்ஷாட்டை கூட நான் போடுறேன், பாருங்க. தளபதி சொல்லாத பயன்படுத்தாத வார்த்தைகளை மென்ஷன் பண்ணியும் அதுதான் கேள்வி என்ற மாதிரி உருவாக்கிட்டு அதற்கு பதில் வந்து நல்லா பாருங்க, மீன்வள பல்கலைக்கழகம். தளபதி சொன்னது என்ன, அவரோட வார்த்தைகள் என்ன, மெரைன் காலேஜ் அரசு சார்பில் மெரைன் காலேஜ் ஒன்று திறக்கலாம், மெரைன் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்காரு. ஆனா இவங்க இங்க என்ன போட்டிருக்காங்க, மீன்வள பல்கலைக்கழகம் இருக்கு என்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபிஷனரி காலேஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபிஷனரி காலேஜுக்கான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கடல்சார் உயிரினங்கள் இருக்கு இல்லையா, இந்த மீன், எறா, நண்டு, கடல்சார் உயிரினங்களை வந்து வளர்ப்பது, அறுவடை செய்வது, அதற்கான பயிற்சி கொடுப்பது, அது போன்ற சில விஷயங்களை மட்டும்தான் இந்த மீன்வளத்துறை அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. அதற்கான ஒரு கல்லூரி தான் அந்த மீன்வளத்துறை பல்கலைக்கழகம். ஆனால் தளபதி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பது மெரைன் காலேஜ். தளபதி அவர்கள் சொன்ன மெரைன் காலேஜோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த கடல் சார்ந்த அந்த நீர், கடல் சார்ந்த விஷயங்கள், அதாவது போக்குவரத்து, கடற்படை, பொறியியல், மெரைன் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாணவர்களை உருவாக்குவதற்காக அந்த துறை இருக்கு. அந்த படிப்பு என்பது அதுக்கு தான் யூஸ் ஆகுது. அதற்காகத்தான் வந்து தளபதி அவர்கள் அந்த மெரைன் காலேஜ் என்பது இந்த நாகப்பட்டினத்துல தேவை. அதன் மூலியமாக பல இளைஞர்கள், பல மாணவர்கள் அதில் பயன் பெறுவார்கள் என்ற காரணத்துக்காக தான் அந்த காலேஜ் வேணும் என்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க உங்க ஊர்ல நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, மெரைன் இன்ஜினியரிங்கா என் மாப்பிள்ள இருக்காரு, என் பையன் மெரைன் இன்ஜினியரா இருக்காங்க, கப்பல்ல வேலை, அவங்களுக்கு கப்பல்ல 6 மாசம் போனாங்கன்னா அங்க இருப்பாங்க, 6 மாசம் இங்க வருவாங்க, அவங்களுக்கு சம்பளம் என்னன்றத நீங்களே போயிட்டு ஸ்டார்டிங் சம்பளம் என்னன்றத நீங்களே பாருங்க. ஒரு மெரைன் இன்ஜினியரோட
ஆரம்ப சம்பளம் எவ்வளவுன்றதை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணீங்க. மாணவர்களோட எதிர்காலத்தை மனசுல வச்சு மட்டும்தான் தளபதி அவர்கள் பேசியிருக்காரு. அதை இந்த தமிழ்நாடு ஃபேக்ட் செக் டீம் எப்படி மடைமாற்றி இருக்கிறதுன்றதை பார்த்துங்க. இதுதான் இவங்களின் பித்தலாட்டம். இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அலையாத்தி காடுகள் வந்து அழிக்கப்படுது, அதற்கு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு நம்ம தளபதி அவர்கள் பேசியிருப்பாரு. அதற்கு தமிழ்நாடு ஃபேக்ட் செக் டீம் வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. நம்ம தலைவர் வச்ச கேள்வி என்றது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி. அலையாத்தி காடுகள்ல அங்க மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, விறகு வெட்டுவதற்காக வந்து தொடர்ந்து வந்து அங்க மரங்கள் வெட்டப்படுது, அதை வந்து தடுத்து நிறுத்துங்கன்னு நம்ம கோரிக்கை தொடர்ந்து 2021 2022 காலகட்டங்கள்ல இருந்து அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கோரிக்கைக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னு தான் அந்த மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கு. நாங்க கோரிக்கை வைக்கிறோம், மரங்க வெட்டுறாங்க. ஏன்னா அலையாத்தி காடுகளோட முக்கியத்துவம் என்னன்றது பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதை நான் சொல்லிடுறேன், நல்லா கேட்டுங்க. அலையாத்தி காடுகள் என்பது இந்த கடல் சீற்றம் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய அந்த மண் அரிப்பை தடுப்பதற்காக அந்த அலையாத்தி காடுகள் வந்து பெருமளவுல உதவுது. அது மட்டும் இல்லாம இந்த புயல் வேகம், அந்த புயல் சூறாவளியில காத்து வீசுது இல்லைங்களா, 80 கிலோமீட்டர் வந்து 100 கிலோமீட்டர் வேகத்தெல்லாம் வீசும். அந்த வேகத்தையே வந்து கட்டுப்படுத்தும் அளவுக்கு வந்து அந்த அலையாத்தி காடுகளோட மரங்களுக்கு அந்த சக்தி வல்லமை இருக்குன்னு, அந்த மாதிரி காடுகள் நமக்கு தேவை, அதை பாதுகாக்கப்படணும். அதனால அந்த மரங்கள் தொடர்ந்து வெட்டிக்கிட்டு வராங்க. இப்படியே போனா அலையாத்தி காடுகள் வந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னா கடலோர பகுதியில் இருக்க மாவட்டங்களோட நிலைமை என்ன ஆகும்னு பயத்துல தான் அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு தான் தளபதி அவர்கள் ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் வைக்கிறார். அதுக்கு வந்து இவங்க ஒரு பெரிய விளக்கத்தை நாங்க கொடுக்குறோம்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களோட கோரிக்கை நிறைவேற்றினீங்களா இல்லையா, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்றத டேட்டாவை கொடுங்க. பரப்பளவு என்ன, அது எவ்வளவு பெருசு எவ்வளவு கம்மி, இதுக்குள்ள நான் போக விரும்பல. அந்த மக்களோட கோரிக்கைக்கு தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன, அதுக்கான டேட்டா தான் கொடுங்க. இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம், இத்தனை பேரை நாங்க கைது பண்ணியிருக்கோம், இத்தனை மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு, அதை நாங்க தடுத்து நிறுத்தி இருக்கோம், இவ்வளவு பேர் நாங்க வந்து சிறைப்படுத்தியிருக்கோம்னு நீங்க அதுக்கான ஒரு டேட்டாவை கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி நம்ம பேசுவோம். அறிவுபூர்வமாக இணைய ஊப்பிக்கல் வைக்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, திருவாரூர் பல்கலைக்கழகம் வந்து ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு, நீங்க அவரை பார்த்து தான் கேள்வி கேட்கணும்ன்றாங்க. அதாவது விஜய் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, திருவாரூர் பல்கலைக்கழகத்துல அனைத்து துறைகளும் இருக்கிறதான்னு கேட்கிறாரு. இவர் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க படிக்கிற காலேஜ்ல எல்லா துறைகளும் அங்க இருக்குதான்னு கேட்கிறாரு. அதற்கு திமுக சைட்ல இருந்து ஒரு பதில் கொடுக்குறாங்க பாருங்க, அறிவுபூர்வமான ஒரு பதில். ஐயா, அந்த திருவாரூர் பல்கலைக்கழகம் வந்து ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு, நீங்க அவங்கள பார்த்து தான் நீங்க கேள்வி கேட்கணும், எங்களை பார்த்து கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு ஒரு அறிவுபூர்வமான பதில கொடுத்தாங்க. அங்க அந்த மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கு தெரியுங்களா, திருவாரூர் பல்கலைக்கழகத்துல வந்து மொத்தம் 27 துறைகள் இருக்கு, அந்த துறைகளை வந்து அதிகப்படுத்த வேண்டும் என்பது அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மக்களோட கோரிக்கையா இருக்கு. அந்த கோரிக்கையை வந்து மாநில அரசு என்ன பண்ணணும், ஒன்றிய அரசு கிட்ட கோரிக்கை வைக்கணும், இல்ல அதற்கான முயற்சியாவது எடுக்கணுமா இல்லையா. இவங்க இப்படியே வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒன்றிய அரசை கை காட்டி மக்களை ஏமாத்திக்கிட்டு வர்றது மட்டும்தான் வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ உண்மையான கல்வி மீது அக்கறை இருக்கக்கூடிய இந்த மாநில அரசு என்ன பண்ணியிருக்கணும், திமுக அரசு என்ன பண்ணியிருக்கணும், ஒன்றிய அரசு கிட்ட கோரிக்கை வச்சிருக்கணும். ஐயா, திருவாரூர் எங்கள் தந்தை, ஏன்னா உங்க கலைஞர் உங்க அப்பாவுக்கு வந்து பேனா வைக்கிறதுக்கு நீங்க செலவு பண்ணுவீங்க, அந்த இடத்துக்கு பர்மிஷன் வாங்குறேன், அதற்கு வந்து நான் கலந்தாய்வு ஆலோசனை கூட்டம் நடத்துறேன்னு என்னென்ன வேலை பாக்குறீங்க. கலைஞர் அவர்கள் பிறந்த மண்ணில் கல்விக்காக நான் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு இந்த கேவலமான ஆட்சி நீங்க நடத்துறீங்கன்னு அந்த மக்கள் கேள்வி கேட்கறாங்க. அந்த மக்களோட கோரிக்கைங்க அது 27 துறை தான் இருக்கு, எங்களுக்கு இந்த துறை அதிகப்படுத்தி கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. மாநில அரசு போய் கேட்க வேண்டியதானே, நீங்க தான் இப்போதான் பிஜேபி கூட ரொம்ப க்ளோஸா இருக்கீங்களே, கேட்டு அதை அதிகப்படுத்த வேண்டியதானே. ஆக கலைஞர் பிறந்த மண்ணில் கல்விக்காக எதையும் செய்யாமல் ஒன்றிய அரசு மேல் பழியை போட்டு தப்பித்துக் கொள்கிறதா இந்த திமுக. இதற்கு இணைய ஊப்பிகளிடமிருந்து பதிலுக்காக காத்திருக்கிறேன். ஆக இப்படியான பொய்யான குற்றச்சாட்டுகள், தளபதி பேசிய விஷயத்தை மடைமாற்றி தேவையில்லாம திரித்து கேள்விகள் கேட்டார்னு சொல்லி மாத்துறது, பொய் பேசிவிட்டார்னு சொல்லி திருப்புறது, இப்படிப்பட்ட கேவலமான ஒரு அரசியலை தான் திமுக வந்து தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஒரு காணொலியில் நான் பார்த்தேன், ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு கேள்வி அவர் கேட்டிருந்தாரு. இந்த டிஜிட்டல் யுகத்திலே வந்து கூட்டம் இருக்கிறத ஏஐ யூஸ் பண்ணி கூட்டம் இல்லாத மாதிரி மாத்துறது, கூட்டம் உங்க கூட்டத்துல கூட்டம் இல்லாம இருக்கிற இடத்துல ஏஐ யூஸ் பண்ணி கூட்டம் அதிகமா இருக்க மாதிரி காட்டுறதுன்னு சொல்லி இந்த டிஜிட்டல் இராலே வந்து இவங்க இவ்வளவு பொய்களையும் புரட்டுகளையும் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடுறாங்கன்னா, நமக்கு முன்னாடி இருந்த நம்ம அப்பாக்கள் தாத்தாக்களை இவங்க என்னென்னலாம் சொல்லி உருட்டி இருப்பாங்கன்ற ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்கிறாரு. நியாயமான கேள்வியா படுதுங்க அது. சொல்லுங்க, இவ்வளவு டிஜிட்டல் எரா இருக்க காலத்திலே வந்து சமூக ஊடகங்கள்ல பச்சையா போய் சொல்றாங்க.
யூடியூப் மீடியால வந்து ஆட்களுக்கு பணம் கொடுத்து பேச வைக்கிறாங்க. பிரைம் டைம்ல இருக்கக்கூடிய ஒரு டிவி சேனல் வந்து கூட்டம் இல்லைன்னு சொல்லி அவங்க சார்பு ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிவி சேனல் வந்து காலை 7 மணிக்கு சென்று ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து போடுது. இப்படி பொய் தகவலை வந்து தெரிந்தே பரப்புறாங்கன்னா நமது அப்பாக்களையும் தாத்தாக்களையும் இவங்க என்னென்னலாம் சொல்லி ஏமாத்தி இருப்பாங்க, ஒன்றிய அரசை கை காட்டி இவங்க என்ன மாதிரியான பித்தலாட்டங்கள்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைத்து பார்க்கும் போதே மிக மிக அச்சமாக இருக்கிறது. இனியும் தொடர்ந்து இந்த திமுக ஆட்சியை நம்ம இங்க தமிழ்நாட்டில் வர விட்டோம்னா நம்ம இப்போ நாங்க நாசமா போறது இல்லாம நமது அடுத்த தலைமுறையில நம்மள வம்சாவளிகளை இவங்க அடிச்சு காதையே முடிச்சு விட்டுருவாங்கன்றத இந்த இடத்துல நான் கோரிக்கையை வச்சுக்கிறேன். ஒரு விஷயம் வருதுன்னா அதை பகுப்பாய்வு பண்ணுங்க, அதை பகுத்தறிவை கொண்டு ஆராயுங்க. இவர் ஒரு விஷயத்த வைக்கிறாருன்னா, திமுக ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா அது நவோ இவங்க தான் வந்து அறிவு ஞானிகள் மாதிரியும் ஃபேக்ட் செக்ல எங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லைன்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஆனா அவங்க முழுக்க முழுக்க பொய்களை மட்டும்தான் சொல்றாங்க. அதனால திமுக ஒரு விஷயம் பேசுதுன்னா அதை கண்மூடித்தனமா நம்பாம அது நம்ம செல்ஃப் ரியலைஸ் பண்ணி டேட்டா இருக்கா உண்மையானதை அலசி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். நம் தளபதி அவர்கள் வந்து முழுக்க முழுக்க மக்கள் நலன் அக்கறை மீது வைத்துதான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகும்போதும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் எடுத்து வைக்கிறாரு. அந்த கோரிக்கைக்கு பதில் சொல்ல முடியல. நீங்க நல்லா பாருங்க, நாகப்பட்டினத்திலையும் திருவாரூர்லயும் தளபதி இந்த ஒரு பிரச்சனை பத்தி மட்டும் அட்ரஸ் பண்ணாரு. அதை தொடர்ந்து பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு திமுக மேல. எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, அதற்கெல்லாம் இவங்க கிட்ட பதில் சொல்லலையே, அதற்கெல்லாம் இந்த தமிழ்நாடு ஃபேக்ட் செக் டீம் பதில் சொல்லலன்னா அப்ப அது உண்மைதானே? இதுக்கு மட்டும் பதில் சொல்ற இந்த ஃபேக்ட் செக் டீம் மற்ற குற்றச்சாட்டுகளுக்கு அமைதி காட்பதன் மூலம் என்ன, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அப்பொழுது தளபதி வைத்திருக்க கோரிக்கை அனைத்தும் உண்மையே, இவங்க மௌனமே அதை வந்து உறுதிப்படுத்துகிறது. இவங்க வந்து கள்ள மௌனம் வெளிப்பட்டு விட்டது. ஆக தளபதி வைத்திருக்கக்கூடிய அத்தனை கோரிக்கைகளும் உண்மையானவை என்றத வெட்ட வெளிச்சமா நம்ம போட்டு காட்டிட்டோம். இந்த காணொலியை முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் பரப்புங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. மீண்டும் ஒரு சிறப்பான தரமான இந்த மாதிரியான ஒரு பொய்யான தகவல்களை பரப்பக்கூடிய இந்த திமுகவை அடித்து விரட்டுவதற்கான ஒரு சிறப்பான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்து விட்டு வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.